ஆஹா, ஊர்வலம் வரத பார்த்தா ஏதோ பொண்ணு மாப்பிள்ள ஊர்வலமா, இல்ல கோவில் விசேஷத்துக்கு சாமி ஊர்வலமா? அதுவும் இல்ல நாட்டுக்காக ஜெயிச்சு தங்கப்பதக்கம் வாங்கி எதுவும் வீரரை சாரட்டு வண்டியில அழைச்சிட்டு வராங்களா, இல்ல அரசியல்வாதிக்கு யாராவது வந்துட்டாங்களான்னு போலீஸுக்கே சந்தேகம். அப்படியே இருந்தாலும் காவல்துறை அனுமதி வாங்கியிருப்பாங்களே, இது என்ன புதுசா? அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே 1 கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாமோட. யாரா இருக்கும் அப்படின்னு ஸ்டேஷனை விட்டு எல்லா போலீஸும் வெளியே வந்து நின்னு பாத்துருக்காங்க. எங்க என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. அந்த குதிரை வண்டியில உட்காரலாமா வேண்டாமான்னு போலீஸ பார்த்த உடனே திருதிருன்னு வக்கீல் வண்டுமுருகன் மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. இவர்தான் சென்னை கண்ணகி நகர் 2 அடுக்கு பகுதியை சேர்ந்த 22 வயசான சந்தோஷ்குமார். இவர் கடந்த 17ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில்ல வழக்கறிஞரா பதிவு செஞ்சதா சொல்லப்படுது. அதை கொண்டாடுற வகையில தான் 100க்கும் மேற்பட்ட நபர்களோட பதிவு செஞ்ச அன்னைக்கே நைட்டு குதிரை சாரட் வண்டியில தன்னை ஒரு பாகுபலி போல உணர்ந்து படைசூழ பட்டாசுகளை வெடிச்சு கொண்டாடிட்டு ரோடு ஃபுல்லா பிளக்ஸ் பேனர் வச்சது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி போக்குவரத்துக்கு முட்டுக்கட்டா ஊர்வலமா வந்திருக்காங்க. இதனால பொதுமக்கள் கடும் அவதி அடைஞ்சிருக்காங்க. சரி, ஊர்வலம் போனதுதான் போனாங்களே, வேற எங்கேயாவது போகாம கரெக்டா கண்ணகி நகர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே பயங்கர பில்டப்போட வந்திருக்காங்க. இதனால மாமியார் வீட்டுக்கு மறுவீடு வந்த மருமகனை வரவேற்க சொந்தக்காரங்க காத்திருக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வெயிட் பண்ணி காத்திருந்திருக்காங்க போலீசார். இதை கவனிச்ச உடனே அடக்க ஒடுக்கமா கம்முன்னு போகாம ஆர்வ மிகுதியில் இருந்த ஊர்வலக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன் கிட்டேயே டமால்னு பட்டாசு வெடிச்சு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்கள ரவுண்டு கட்டின போலீசார் கூட்டத்தை தடுத்து நிறுத்தி, யார் நீங்க, எதுக்கு இந்த அலப்பற, அனுமதி வாங்குனீங்களா, போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, அமைதியா கலைஞ்சு போங்க அப்படின்னு டீசென்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ஊர்வலக்காரங்க கோரசா புலவ சத்தத்தை வித்தியாசமா கூவிட்டு போலீஸ்காரங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு கலைஞ்சு போக மறுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் போலீசார் ஓரளவுக்கு தான் பொறுக்க முடியும், அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிதான் அப்படின்னு ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க. அதாவது அன்வான்டா அலப்பறையில் ஈடுபட்டதுக்கு பரிசா 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க கண்ணகி நகர் போலீசார். மேலும் வழக்கறிஞரா பணிபுரிய பதிவு செஞ்ச அன்னைக்கே சட்டத்தை மீறிய செயல்களை ஈடுபட்ட நபர் மேல சட்டவிரோதமா ஒன்று கூடுதல், ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வெடிபொருட்களை பயன்படுத்துவது, சட்டவிரோதமாக கூடிய கூட்டத்தை கலைக்க முயலும் போது ஊழியரை தடுப்பது, BNS உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது எல்லாத்தையும் விட இவர் மேல ஏற்கனவே அடிதடி கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி பார் கவுன்சில ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு கண்ணகி நகர் போலீசார் கேள்வி எழுப்பியிருக்காங்க.